Hi students, welcome back to this channel. இந்த வீடியோவில் நம்ம NSP ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் C++ ஸ்காலர்ஷிப்க்கு ரெண்டு நாள் டேட் வந்து மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 18th and 19th ஜான்வரி, அதாவது நாளைக்கு வரைக்கும் நம்மளுக்கு டேட் இருக்குது. இதுக்கு முன்னாடி 31st டிசம்பரோட போர்ட்டல் க்ளோஸ் ஆகிருந்தது. இப்போ 2 நாள் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் யாரெல்லாம் இன்னும் இந்த C++ ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க, இல்லை ரெனிவல் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இமீடியட்டாக அப்ளை பண்ணுறவங்க ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுங்கள். ரெனியூவல் பண்ணணும் அப்படிங்கிறவங்க ரெனியூவலும் பண்ணிக்கலாம். இதில் மெயினாக நீங்கள் என்ன ரீசனால் ரெனிவல் பண்ணாமல் இருப்பீங்க இல்லை அப்ளை பண்ணாமல் இருப்பீங்கன்னா, செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு ஓடிஆர் இஷ்யூ இருந்திருக்கும். ஸோ அந்த ஓடிஆர் இஷ்யூவை நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி யூஜி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு அந்த 31st டிசம்பருக்குள்ளே உங்களோட ஆதார் அப்டேட் ஆகிருக்காது. மேபி இப்போ உங்களோட ஆதார் அப்டேஷன்லாம் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த ஒரு நாள் ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு நீங்கள் திரும்ப அப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி ரெனியூவல் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே அமௌண்ட் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. அந்த ரெனியூவல் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா நாளைக்கு நைட்குள்ளே ரெனியூவல் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெயினாக என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா, கம்யூனிட்டி வந்து தப்பாக சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கீம் நாட் அவைலபிள்னு ப்ராப்ளம் வரும். இப்போ பிசி எம்பிசி அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டி, நீங்கள் வந்து அங்கே ஓபிசி அப்படிங்கிற கம்யூனிட்டியை தான் சூஸ் பண்ணணும். நீங்கள் மாற்றி ஜென்ரல் சூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஸ்கீம் நாட் அவைலபிள் தான் வரும். அதே மாதிரி உங்களோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10th or 12th பர்சன்டேஜ் இப்போ ஒரு 83.75ன்னு வருதுன்னா நீங்கள் 83.75 தான் கொடுக்கணும். அது நீங்கள் 84ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணக்கூடாது, 83.8ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணக்கூடாது. உங்களுக்கு என்ன டெசிமல் வருதோ அதை அப்படியே தான் என்டர் பண்ணணும். அப் டு 2 டிஜிட் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் லிங்க் ஆகிருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இது நான் ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு சொல்லிகிட்டே தான் இருக்கேன். லிங்க் ஆயிருந்தால் மட்டும்தான் உங்களால் அமௌண்ட் ரிசீவ் பண்ண முடியும், இல்லைனா உங்களால் அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ண முடியாது. தென் உங்கள் பர்சன்டேஜ் எலிஜிபிலிட்டிக்கு வந்து ஒரு சில பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. சயின்ஸ் ஸ்ட்ரீம்னா இவ்வளோ பர்சன்டேஜ், ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்னா இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 72.33% கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் எக்ஸாக்டாக 72.33% எடுத்தால் தான் உங்களுக்கு அங்கே வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்கள் 72.32ன்னு வந்திருந்தா கூட அதை 0.01 என்ன டிஃப்ரென்ஸ் வரப்போகுதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அங்கே எல்லாமே சாஃப்ட்வேர் தான். ஸோ அதனால் அதை அக்செப்ட் பண்ணாது. ஸோ உங்கள் எலிஜிபிலிட்டியை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸ்கீம் நாட் அவைலபிள் அப்படின்னு ப்ராப்ளம் வர்றப்ப. ஸோ இது எல்லாத்துக்குமே எப்படி வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணணும், இல்லை ஸ்காலர்ஷிப் ரெனியூவல் பண்ணுறோன்னா எப்படி ரெனியூவல் பண்ணணும், தென் ஸ்கீம் நாட் அவைலபிள் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இதில் என்னென்னா எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதுக்கு ஒரு வீடியோ இருக்குது, ஓடிஆர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு வீடியோ இருக்குது, ஸ்கீம் நாட் அவைலபிள் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது எப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ இருக்குது. நீங்கள் இதை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஏதாவது ஒரு வீடியோ மட்டும் இடையில மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கிளியராக புரியாது. ஸோ அதனால் புதுசாக அப்ளை பண்ணுறவங்க கொஞ்சம் கிளியராக வந்து அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இது யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த C++ ஸ்காலர்ஷிப்க்கு டேட் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. மீதி எந்த ஸ்காலர்ஷிப்க்கும் இன்னும் டேட் எதுவும் எக்ஸ்டெண்ட் ஆகலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.